கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் 65ஆம் அதிகாரம், அதில் 24ஆம் வசனம். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசும் போதே தேவன் கேட்பார். ஒரு நாள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் என்ன பேசினாலும், நான் என்ன ஜெபம் பண்ணாலும், ஜெபம்ன்றது நம்ம தேவன்கிட்ட பேசுவது, அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மகிட்ட பேசுவது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி 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 ஓஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கும். நான் என்ன ஜெபம் பண்ணாலும், எப்படி ஜெபம் பண்ணாலும் தேவன் என்னை கேட்பதில்லை, கேட்க மாட்டேன்றாரே அப்படின்னு வருத்தத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் பேசும்போதே, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்ப ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கும் காலம் இது. நான் தைரியமா தேவன்கிட்ட கேளுங்க, உங்க விண்ணப்பங்களை தேவன்கிட்ட சொல்லுங்க. ஆனா அது தேவன் நாமத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். நிறைய நேரம் நம்ம ஜெபம் தேவன்கிட்ட பதில் அளிக்க முடியாத காரணம் என்னவென்றால், அதுல தேவநாமம் மகிமைப்படாது. நம்ம மகிமையா இருக்கணும், அதுதான் தேவனோட சித்தம். நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிடித்தமான காரியம். ஆனா அடுத்தவங்களோட அழிவுல, அடுத்தவங்களோட கஷ்டத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னா தேவன் அதை விட மாட்டாரு, அதை அலோவ் பண்ணவே மாட்டாரு. அதனால்தான் இது சொல்லப்படுகிறது, அழகா சொல்றாரு, நான் அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். அப்ப நம்ம பேசும் பொழுதே, நம்ம ஜெபிக்கும் பொழுதே தேவன் கேட்க வல்லவராக இருக்கிறார். இப்ப நம்ம ஒருவேளை என்ன செஞ்சிருந்தோம்னா, தவறுகள் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே நான் தவறை சரி பண்ணிடுறேன், ஆண்டவரே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ட்டு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சா யாருக்கு எதிராக நீங்கள் செஞ்சீங்களோ அவங்ககிட்டே நீங்கள் கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்க. நிறைய ஒளிக்காரன் நான் பேசும்போது கேட்டுருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருந்தேன், நான் நேராக ஃபோன் பண்ணி ஒரு நாளாக ஃபோன் பண்ணி நான் பேசினேன், அதுக்கப்புறம் தான் என்னோட காரியமே மாறுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம மன்னிப்பு தேவன்கிட்டையும் கேட்கணும், அவங்ககிட்டையும் கேட்பது ரொம்ப நல்லது. அவங்களோட வருத்தங்கள் விட்டு விலகிவிடும். அதான் நான் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்றாரு. இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது, இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் தான் பண்ண மாட்டேன் அப்படின்ற போது அது வேற விதமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது அவர் கூப்பிடுவதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எப்போது நம்ம மனம் திரும்பும் பொழுது, தேவனே நான் பண்ண தவறு ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் ஆண்டவரே. அதாவது நம்ம பைபிளில் நிறைய காரியங்களை படிக்கிறோம். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டா அவன் ஏலத்தினையா திருப்பி தரணும் அப்படின்னு நிறைய காரியம் இந்த மாதிரி பைபிளில் படிக்கிறோம். அப்போ ஒருத்தன் கையை குளமா புடிச்சு பிடிக்கப்பட்டா அவன் என்னென்ன செய்யணும், ஏது பண்ணணும்னு பழைய பாட்டில் கட்டளையாகவே நியமங்களாகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதே தான் சகையும் சொல்றாரு, ஆண்டவரே நான் யார்ட்டையாச்சும் தவறுதெல்லாம் எடுத்துட்டேன்னா நான் ரெண்டத்தனையா திருப்பி தரேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம தேவன்கிட்ட அந்த மாதிரி அறிக்கையிடுவதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் கூப்பிடுவதை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருள்வார். தானியேல் வாயிலிருந்து சொல்படுவதற்கு முன்பாகவே கட்டளை பெறுவதும் படிக்கணும் நம்ம. அப்ப தானியேலை கூட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அதே நேரம் தேவன் நான் பேசுவதை கேட்காம இருக்காரு, தேவன் செவி கொடுக்காம இருக்காரு கொடுத்துட்டு இருக்கீங்களா? தேவன் பிரியமான காரியத்தை செய்வோம். தேவன் பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம கூப்பிடுவதற்கு முன்பாகவே நமக்கு மறு உத்தரவு கொடுக்க தேவன் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனத்தில் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நீர் மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, உயிர்ப்பிக்கும் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் பேசுவதை நான் கேட்பேன் என்று சொன்ன கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தவனே, நாங்கள் ஜெபிப்பது உங்களிடத்தில் பேசுவது என்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை தயவாக மன்னித்து நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி கூப்பிடும் போது, உம்மிடத்தில் பேசும் பொழுது, உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே
அவர்கள் வேண்டுதலை கேட்டு அவர்கள் பதில் தந்து அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னார். கிருபைக்கான நன்றி நன்றி ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.